ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு நோட்டீஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 133/6. இது சில பேருக்கு வந்திருக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கும், வந்தவங்க என்ன பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ் இது ரிலேட்டடாக சர்வீஸோ கிளாஸஸோ தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த கேம்பெயின் நோட்டீஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணணும், அது யார் யாருக்கெல்லாம் வருன்றதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ கண்டென்ட்டில் போய் நீங்கள் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கிற செக்ஷன் 133/6 பற்றி பார்க்கலாம். இந்த நோட்டீஸ் யாருக்கெல்லாம் வரும், எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்டிகுலராக ஆஃப்டர் ஃபைலிங், அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபைல் பண்ணுறப்போ நீங்கள் ராங் டிடக்ஷன், அதாவது டிடக்ஷன் செக்ஷனில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டிடக்ஷன் செக்ஷன்ஸில் ஏதாவது ஒரு செக்ஷனோ இல்லை பல செக்ஷன்லேயோ நீங்கள் ஃபேக்கான டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணி நீ ரீஃபண்ட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த செக்ஷன் கீழே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ் வந்து ஃபார்ம் 16 ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபைலிங் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த ஃபார்ம் 16 கொடுத்த அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனாலே உங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்து வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் இல்லாமையே நீங்கள் ரீஃபண்ட் எடுக்கிறதுக்காக ஹவுசிங் லோன் அதிகப்படுத்தி காமிக்கிறது, இல்லை இல்லாத ஹவுசிங் லோனு இருக்கிற மாதிரி காமிக்கிறது, டொனேஷன் பே பண்ணியிருக்க மாட்டீங்க, பே பண்ணாமையே நீங்கள் வந்து ராங்காக நீங்கள் வந்து ஒரு ரிசிப்ட் ரெடி பண்ணி போட்டிருப்பீங்க. அதை வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி நோட்டீஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே பேன் நம்பர் மூலிமா ட்ராக் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து த்ரூ பேங்க் மூலிமா பண்ணியிருந்தால் மட்டுமே அது எலிஜிபிள். ஸோ இதுக்கான செக்ஷன்ஸு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செக்ஷன்ஸ் வரும், என்னென்ன எலிஜிபிள், நீங்கள் எலிஜிபிளை தாண்டி நீங்கள் கிளைம் பண்ணுறது, இதனாலேயும் கூட உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் 133/6 நோட்டீஸ் வரலாம். அந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும், செக்ஷன் 133/6. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே தான் இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டின் நம்பரு, உங்களுடைய பேன் நம்பரு, நேமு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இது லெட்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக இந்த நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதிலே நீங்கள் பார்க்கலாம், செக்ஷன் 80C, DE, EEA, WEB, GGC இது மாதிரியான செக்ஷன்ஸை நீங்கள் வந்து ராங்காக மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் இந்த நோட்டீஸ் வந்து வரும். ஸோ இது ஒரு ஃபார்மேட்காக உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த நோட்டீஸை நீங்கள் ரிசீவ் பண்ணதும் அது என்ன பண்ணணுன்னா, முதல்ல அந்த நோட்டீஸை வந்து படித்து பார்த்துருங்க ஃபுல்லாக. அந்த நோட்டீஸை படித்து பார்த்துட்டு அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உண்மையிலேயே அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்கிற மாதிரியே நீங்கள் ராங்காக வந்து ஃபேக் டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று உங்கள்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த அவங்க சொல்லியிருக்க அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். அனதர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் இது ஃபேக்காக நீங்கள் டிடெக்ட் பண்ணியிருந்தால் இதை வந்து நீங்கள் ரிவைஸ் ரிட்டன், அதான் அப்படி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா நியர்பை இருக்கிற கன்சல்டண்ட்டோ இல்லை ஆடிட்டர்ட்டோ கொடுத்து இதை ஃபைல் பண்ணுங்கள். தயவுசெய்து ஓனாக ட்ரை பண்ணாதீங்க, தெரிஞ்சால் ஃபைல் பண்ணுங்கள். இல்லை நம்மக்கிட்ட ஒரு சில கேஸ் வருது, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே ட்ரை பண்ணோம், இல்லை நாங்கள் வெளியாள் கொடுத்து நாங்கள் ட்ரை பண்ணோம், அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபேக் டிடெக்ஷன் பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக் டிடெக்ஷன் நீங்கள் எப்போவுமே கிளைம் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதனால என்ன ஆகும், இது ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூட வந்து நீங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் 500 rupees வந்து பெனால்ட்டி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் லாங் பீரியடில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க, இதை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு டேஞ்சர் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரை இதை நோட்டீஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண நாள்லேருந்து உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து ரிப்ளை கொடுத்துருங்க. இந்த ஃபேக் டிடெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னாக்கா, நீங்கள் உங்களோட ஃபார்ம் 16 இதெல்லாம் வர வச்சுருங்க. அதாவது
நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் சப்மிஷன் அப்போவே உங்களோட கரெக்டான எவிடன்ஸ் வந்து உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஃபார்ம் 16 ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் ஃபேக் டிடக்ஷனுக்காக வாய்ப்பே இருக்காது. நீங்கள் அதை க்ளைம் பண்ண வேண்டியதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும், இல்லை திருத்தணும்னா உங்கள் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் தப்பாக பண்ண அந்த ஃபேக் டிடக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சரியான உங்களுடைய டிடக்ஷன் எதுவோ அதை மட்டும் ஏடிசியில் எது இருக்கோ 50,000 50,000 அதை மட்டும் போடுங்க. மோர் தென் நீங்கள் ஃபார்ம் 16 இருக்கிறதுக்கு மேலே க்ளைம் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உடனே கால் பண்ணுங்கள். நாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.